ஹாய் ஹலோ வணக்கம். தேர்தல் முடிவுக்கு பின் எல்லாமே மாறும், ஆட்சியும் மாறும், அதிமுகவில் காட்சியும் மாறும். அமைச்சர் ரகுபதி கணிப்பு. புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே திமுக சார்பில் கோடைக்கால தண்ணீர் பந்தல் திறப்பு விழா நடைபெற்றது. சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி கோடைக்கால தண்ணீர் பந்தலை திறந்து வைத்து அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசுகையில், ஆம் ஆத்மி கட்சியின் தலைவராக கெஜ்ரிவால் இருப்பதால் தேர்தல் பிரச்சாரத்திற்காக அவருக்கு இடைக்கால ஜாமீன் வழங்கப்பட்டு உள்ளது வரவேற்கத்தக்கது. பிரதமர் மோடியின் பேச்சிலிருந்தே பாஜக 2024 தேர்தலில் தோல்வி அடைவது நிச்சயம் என்பது தெரிய வந்துள்ளது. அதை நிரூபிக்கும் விதமாகத்தான் பிரதமர் மோடியின் பேச்சு உள்ளது. அவருடைய பேச்சு இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுவிட்டது என்பதற்கான எடுத்துக்காட்டாகத்தான் உள்ளது. குஜராத்தில் கூட 10 இடங்களில் பாஜக பிடிப்பது என்பது அரிதாகத்தான் இருக்கும். சவுக்கு சங்கர் மீது பொய் வழக்கு போட வேண்டிய அவசியம் திமுகவிற்கு கிடையாது. எதிர்க்கட்சி தலைவர் எதிர்க்கட்சியாக செயல்பட வேண்டும். அப்போதுதான் சரியான எதிர்க்கட்சியாக இருக்கும். அதை விடுத்து வேறு விதமான விமர்சனங்களை வைத்தால் அவருடைய பதவிக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். இருப்பினும் அரசியல் நாகரிகம் கருதி அவருக்கு எங்களுடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக தலைமை செங்கோட்டையன் தலைமையில் போக போகிறதா, வேலுமணி தலைமையில் போக போகிறதா என்பது பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். அதிமுகவில் தேர்தல் முடிவுக்கு மிகப்பெரிய பிளவு உருவாக வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. சட்ட பல்கலைக்கழகத்தில் மாணவர் சேர்க்கைக்கான ஆன்லைன் விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. ஏற்கனவே அனைத்து கோர்ஸ்களும் இங்கு உள்ளன. ஏதாவது கோர்ஸ் தேவைப்பட்டால் அதற்கு உருவாக்குவதற்கு அரசு தயாராகவே உள்ளது. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கு 40 திமுகவின் வெற்றி திமுகவின் 3 ஆண்டு கால ஆட்சி முடிந்து 4வது ஆண்டு தொடக்க விழாவிற்கான பரிசாக இருக்கும் என்றார்.